அடுத்து we have something called unified ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற பெஸ்ட் ஃபீச்சர்ஸை ஒன்றா எடுத்து இணைச்சி விடுறது. அந்த அஜைல் ப்ராசஸுக்கும் ஏற்ற மாதிரி இதை கேரக்டரைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் யூஎம்எல். யூஎம்எல் வந்து யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம மாடல் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ஸ் ஆல்சோ அ ப்ராசஸ் கால் யூனிஃபைட் ப்ராசஸ் அண்ட் இட் வாஸ் அடாப்டட் பை ஐபிஎம். அதனால் இதை ரேஷ்னல் யூனிஃபைட் ப்ராசஸ்னு சொல்கிறதா ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து லெட்ஸ் கெட் இன் டு அஜைல் ப்ராசஸ் மாடல்ஸ். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் நடக்கிற எல்லா சேஞ்சஸுக்கும் அக்கஸ்டம் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராசஸ் மாடல்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் அந்த 5 ஃபேஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, வாட்டர் ஃபால், ஸ்பைரல், இது எல்லாத்துலேயுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்டை செய்கிற விதம், அதாவது அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற விதம் வந்து அடாப்டபிள் டு சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த அடாப்டேஷன் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு இதை அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கஸ்டமர்கிட்ட. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ மொத்தம் அதில் வந்து 4 டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாஸ்க், அது ஒரு ஃபீச்சர் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த ஃபீச்சரோடைய ஃபீட்பேக்கை வச்சுட்டு இருக்கப்போ நீங்கள் அடுத்த ஃபீச்சருக்கு ஒர்க் பண்ணுவீங்க. இதில் என்ன தப்போ அதையும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ தட் இதில் வந்து உங்களுக்கு ஒரே சமயத்தில் வேலை நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன தேவைன்றது அந்த இடத்துல என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 ஃபீச்சர் இருக்குது, அதில் 3 ஃபீச்சர் கரெக்டாக இருந்ததுன்னா அதை 3த்தையும் இன்டகிரேட் பண்ணுறது தான் 4ஆவதுனா, இதை 3த்தையும் நீங்கள் கரெக்டாக முடிச்சா ஓகேன்னா நீங்கள் 4ஆவது டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் எஜைல் ப்ராசஸ் மாடல் நமக்கு கொடுக்குது. வாட் டஸ் திஸ் டூ டு த கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா they can evaluate the software regularly, they can provide necessary feedback. அதே போல் இது எது வேணும் அப்படின்றத நம்ம சொல்கிறத அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். திஸ் ஆக்சுவலி யூசஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோட இன்னொரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். பட் அதை பற்றி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் இட் இன் யோர் புக்ஸ். இதில் வந்து 4 விதமான ஆக்டிவிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பிளானிங். பிளானிங்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல ரெக்குவயர்மெண்ட் கேதரிங்கை நம்ம கேட்கணும். கேட்டுட்டு யூசர் ஸ்டோரிஸாக அதை க்ரியேட் பண்ணணும். அதில் என்ன பண்ணுவோன்னா இதுதான் வேணும், இந்த ஃபீச்சர்லாம் வேணும், இதெல்லாம் வந்து அதில் பில்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த யூசர் ஸ்டோரிஸ் உங்களுக்கு சொல்லும். அந்த ஒரு ஸ்டோரியும் ஒரு இண்டெக்ஸ் கார்டில் நீங்கள் வைக்கணும். அந்த கார்டில் ஒரு ப்ரையாரிட்டி வேல்யூ போடணும். இது எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா எந்த ஃபீச்சர் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ்ட், எந்த ஃபீச்சர் கம்மி ப்ரையாரிட்டைஸ்டுன்றது இந்த இண்டெக்ஸ் கார்டு வில் டிசைட். அடுத்து டிசைன். இதை வந்து சிஆர்சி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ சிஆர்சி இஸ் நத்திங் பட் கிளாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொலாபரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டன்றப்போ உங்களுக்கு கிளாஸ் என்னன்னு தெரியும். ஒரு கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அது செய்யணும். அடுத்து கொலாபரேட்டர்ன்றது 2 கிளாஸோடைய, அதாவது 2 விஷயத்தோடைய கொலாபரேஷனும் நம்ம சொல்லலாம். ஆல் தீஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேர்ம்ஸ். ரெக்கமெண்ட்ஸ் த கிரியேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் அண்ட் த டிசைன் ப்ரோட்டோடைப்பை வந்து ஸ்பைக் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ சிஆர்சி கார்டு இஸ் ஜஸ்ட் அ டிசைன். அதை நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணுறப்ப வி டேர்ம் இட் அஸ் ஸ்பைக் சொல்யூஷன். அண்ட் திஸ் என்கரேஜஸ் ரீஃபேக்டரிங். ரீஃபேக்டரிங்னா என்னென்னா உள்ளே இருக்கிற விஷயத்த நல்லா மெருகேற்றுமே தவிர வெளில இருக்கிறதுல இந்த மாதிரி ஒன்று உள்ளே நடந்ததுன்னே தெரியாத மாதிரி காட்டிக்கிறது தான் வந்து ரீஃபேக்டரி. அடுத்த ஃபேஸ் கோடிங். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டில் வந்து ஒரு 3 யூசர் ஸ்டோரி இருக்குன்னா 3ம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணுறது. கோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் உடனே பண்ணி டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது ஒரு டீம், டெஸ்ட் பண்ணுறது ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டெஸ்டிங் தான் இங்கே சொல்கிறாங்க. தே ரெக்கமெண்ட் பேர் ப்ரோக்ராமிங். அப்போனா 2 பேரை ஒன்றா வச்சு கோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து கோட் பண்ணிகிட்டே வருவாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த கோடில் தப்பு இருக்குதான்னு பார்ப்பாங்க. இது மூலயமா வந்து சீக்கிரம் கோட் பண்ணலாம், எரர் ஃப்ரீயாக கோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து டெஸ்டிங். டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் அ ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஒரு ஆட்டோமேட்டட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. தே யூஸ் அ ரிக்ரெஷன் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்றதை நம்ம டெஸ்டிங்கில் பார்ப்போம். Acceptance tests are derived from user stories that have been implemented as a part of software release. ஏற்கனவே அந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணக்கூடிய பார்ட் கஸ்டமர் நமக்கு எல்லாமே ஓகேன்னு கொடுக்குறாங்கல்ல, அது வந்து அக்செப்ட்
அக்செப்டன்ஸ் டெஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடாப்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸாக இருக்கும். இது ஒரு டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங், அதுக்கப்புறம் அதோடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, யூசருக்கு என்ன தேவை, என்னென்ன சைக்கிளில் இதை பண்ணணும்னு எல்லாத்தையும் வந்து ஸ்பெக்குலேஷன்னு சொல்லியிருப்போம். கொலாபரேஷன்ன்றது வந்துட்டு தனித்தனியாக தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் தனித்தனியாக வேலை பார்த்ததை கொலாபரேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் அது வெளில வரும். ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் திங்கிங் இங்கே இருக்குது, பட் ஃபைனலாக அது கொலாபரேஷனில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு லேர்னிங்கும் நமக்கு இருக்குது. எங்கே லேர்னிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, they may overestimate their understanding of technology which may not lead to the desired result. ஸோ இண்டிவிஜுவலாக சில பேர் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல, இப்போ நான் இப்படி பண்ணால் இது இப்படி தான் வரும்னு நினச்சி சிலது செஞ்சுருப்பேன், ஆனால் அது அந்த மாதிரி வந்திருக்காது. அப்போ we get into the process of learning. This will help the workers to increase their level of understanding over the project, and this is of 3 ways: focus groups, technical reviews, and project postmortem. This diagram was also taken from net தான். அடுத்து ஸ்க்ரம்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. ஒன்று ப்ராடக்டோட ஓனர் இருப்பாங்க, இன்னொன்று ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் ஸ்க்ரம் டீம் இருப்பாங்க, அந்த டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. ப்ராசஸ் பேட்டர்ன் டிஃபைன்ஸ் a set of developmental activities. ஸோ என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இதில் இருக்குன்னா, பேக்லாக்ன்றது எப்படின்னா ஒரு ப்ரையாரிட்டைஸ் லிஸ்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் முதல்ல முக்கியம் அப்படின்றத எடுத்து செய்கிறது. அடுத்து ஸ்ப்ரிண்ட்ஸ்ன்றது எப்படின்னா, தே கன்சிஸ்ட் ஆஃப் ஒர்க் யூனிட்ஸ். இந்த பேக்லாகில் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு டைம் பாக்ஸ்குள்ளே போடுவோம். டைம் பாக்ஸ்னால் இத்தனை வாரத்துக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்னு போடுவோம். அதை போட்டுட்டு அதில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் யூனிட்ஸை தான் வந்து ஸ்ப்ரிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்சஸ் ஆர் நாட் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த ஸ்ப்ரிண்ட். எப்போ சேஞ்சஸ் இது பண்ணுவாங்கன்னா, அது முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஆஃப்டர் யூ கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர் தான் அது பண்ணுவாங்க. அது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன பேக்லாகில் கேட்குறாங்களோ அதை ஒர்க் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்ப்ரிண்ட்டோட பார்ட். ஸ்க்ரம் மீட்டிங்ஸ் யூஸ்வலாக நடக்கும். அப்போ ஸ்க்ரம் மாஸ்டர் வந்துட்டு என்ன நடந்தது, எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துகிற ஒரு பார்ட். அதாவது ஒரு இதை ரிலீஸ் பண்ணி அவங்க கிட்டேருந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டு அதை வந்து டீமுக்கு திருப்பி கன்வே பண்ணி என்ன அவங்க கேட்குறாங்கன்றதை எடுத்து கொடுக்குற பார்ட் வந்து ஸ்க்ரம் மீட்டிங்னு சொல்லுவாங்க. கஸ்டமர்கிட்ட கொடுக்குற பார்ட்டை வந்து நம்ம டெமோன்னு இதில் சொல்லிடுறோம். ஒரு ப்ராஜெக்டை துண்டாக பேக்லாகாக மாற்றி அதை ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒர்க் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக அந்த ஸ்ப்ரிண்ட்டு முடிகிறப்ப ரிலீஸ் பண்ணுறது தான் இவங்க இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இதை தான் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸில் அடாப்ட் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸில் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கும், சில கம்பெனிஸில் ஸ்க்ரம்மும் தான் பண்ணுறாங்க. டைனமிக் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல், இதுவும் வந்து ஒரு இட்ரேட்டிவ் மாடல். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கிறோம். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இதில் 3 டிஃப்ரெண்ட் சைக்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் மாடல் இட்ரேஷன்ட்டு ஒரு சைக்கிள் வரும். இதில் ப்ரோட்டோடைப் மாதிரி டெவலப் பண்ணிவிடும். டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டோடைப் மூலிமா வந்து ஏதாவது இன்னும் அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா, இந்த ஃபீச்சரில் ஏதாவது ஆட் பண்ணுறது இருக்கான்றதை கேட்டுப்போம். கேட்டதுக்கப்புறம் தே கோ அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் இட்ரேஷன். அதாவது ரெக்குயர்மெண்ட் ஒன்று அந்த ஃபங்க்ஷனல் மாடலில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுற பார்ட் தான் இந்த டிசைன் அண்ட் பில்ட் இட்ரேஷன்ன்றது. ஸோ ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு மாடல் கையில் கொடுத்துட்டு அந்த மாடலை வந்து கரெக்டாக டிசைன் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுற பார்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இந்த டிசைன் அண்ட் பில்ட் வந்து கன்கரண்ட்டாகவும் நடக்கும். இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது எப்போ எடுத்துக்கலாம்னா, தே பிளேஸ் திஸ் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இன்க்ரிமெண்ட், அதாவது இந்த ப்ரோட்டோடைப் இன்ட்டு த ஆப்ரேஷனல் என்விரான்மெண்ட். 100% முடிஞ்ச ஒரு விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே போல் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் சில சேஞ்சஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, அது இட்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. எங்கே இட்ரேட் ஆகும்னா, திஸ் வில் இட்ரேட் பேக் டு த ஃபங்க்ஷனல் மாடல் இட்ரேஷன். இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துச்சுன்னா இதில் 100% கம்ப்ளீட் ஆகலை, இல்லை எனக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும்னா திஸ் வில் ஜஸ்ட் கெட் பேக் டு திஸ் பார்ட். அகெயின் திஸ் ஹேஸ் டு ரீச் திஸ் அண்ட் திஸ் வில் பி ரீச்சிங் திஸ். அடுத்து ஃபீச்சர் ட்ரிவன் டெவலப்மெண்ட். இது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு என்ன வேணுமோ அதில் இந்த ஃபீச்சர்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃபீச்சராக எடுத்து பிளான் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சராக டிசைன் பண்ணி ஒன்றா பில்ட் பண்ணி ஒன்றா எடுத்து கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபீச்சர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட தகவல். அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் வந்துட்டு ப்ராசஸை விட பீப்புள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 டீம் இருக்குது. திஸ் நம்பர் இஸ் வேரியிங் இன் வெப். ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க.
இப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு டாஸ்க் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நல்லா டிவைட் பண்ணி ஒரு டாஸ்க்கையும் சிம்பிளாக மாற்றி அந்த சிம்பிள் டாஸ்க்கை கரெக்டாக பண்ணி அதை வந்து டெலிவரி பண்ணுற பார்ட்டு தான் வந்துட்டு கிறிஸ்டல் இது. ஸோ இதை சிம்பிள்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஷுட் பி சிம்பிள் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆம்பிகுவிட்டி. ஸோ இதை தான் பண்ணியிருக்கோன்றது கிளியர் கட் டாஸ்க்காக தெரிஞ்சுதுன்னா அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறது தான் வந்துட்டு கிறிஸ்டலோட இது. அடுத்து வி ஹேவ் வெப் இன்ஜினியரிங். இந்த வெப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்துட்டு இருந்தோம்ல, இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. பிளான் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டாக நமக்கு 5 விதமான டெவலப்மெண்ட் இருக்குது. ஒன்று என்ன மாதிரியான ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணுறோம், அடுத்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் எப்படி நேவிகேட் பண்ணுறோம், அடுத்தடுத்து அந்த இன்டர்ஃபேஸ் டிசைன் எப்படி இருக்குது, அடுத்து கண்டென்ட் என்ன இருக்குது, உண்மையான அந்த ப்ரொடக்ஷன் பார்ட். அதை முடித்ததுக்கப்புறம் பேஜ் ஜென்ரேஷன், டெஸ்டிங், கஸ்டமர் இவாலுவேஷன் எல்லாமே நடக்குது. இது வந்து புக்கில் கொடுத்துருந்த ஒரு பார்ட். ஸோ என்னென்ன லெவலில் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காம்போனன்ட், ஆர்கிடெக்சர், நேவிகேஷன், கண்டென்ட், ஈஸ்தெட்டிக், இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனராக வந்துட்டு அவங்க டாப் லெவலில் வச்சுருக்காங்க. ஏன்னா யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்கக்கிட்ட என்ன காட்டப்படுதோ அதுதான் அந்த அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட் வியூ. ஸோ நான் வந்து ரூபி ஆன் ரெயில்ஸ் போட்டு பண்ணியிருக்கலாம், PHP போட்டு பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வெப்சைட் நல்லா இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் பார்ப்பாங்க. அந்த ஆங்கிளில் தான் வந்து அவங்க இன்டர்ஃபேஸ் டிசைனை மேலே வச்சுருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து இப்போது என்ன விதம்னு கண்டுபிடிச்சிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு நேவிகேஷன் போடுறது, டெஸ்டிங் போடுறதெல்லாம் ஒரு லூப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் பீட்டா லான்ச்ன்றது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸ்க்கோ ஒரு டெஸ்ட் ஃபேஸ் மாதிரி. நிறைய வெப்சைட்ஸ் வந்து பீட்டா வெர்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, யூடியூபோட சில ஃபீச்சர்ஸ் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குதுன்னு அப்படின்னா அது எல்லாருக்குமே போயிருக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த டெஸ்டிங் அந்த பீட்டா லான்ச்சுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் லான்ச் இருக்கும். இது வந்து சர்வரில் இன்ஸ்டால் பண்ணி செய்கிற ஒரு விஷயம். என் ஆஃபீஸில் இருக்க ஒரு சிஸ்டத்துலையோ என்னுடைய ஷாப்பில் இருக்க ஒரு சிஸ்டத்துலையோ நடக்கல. ஸோ சர்வரில் வந்து பெருசாக உங்களுக்கு பிரச்சனை வராது. அன்லெஸ் சர்வர் வந்து டவுன் ஆனாலோ இல்லை ஹேக் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஸோ இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் பார்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு கொடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை வரலாம், அது ஸ்மூத்தாகவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெப் இன்ஜினியரிங் இஸ் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பழைய வெர்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு டாபிக் தான் இது. ஆனால் புது வெர்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஸ்க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, மொபைல் ஆப்ஸுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்ஸ் டாபிக்ஸில் இத்தனை மாடல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாம் என்ன ஏது இதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது ப்ராக்டிக்கலாக போய் ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த ஸ்க்ரம் ஆகட்டும் இல்லை எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் ஆகட்டும் இதை பற்றியான ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தியரட்டிக்கலாக பார்க்குறப்ப மேபி உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே கதையாக கூட சம்டைம்ஸ் படலாம். பட் இதெல்லாம் எப்படின்னா எந்த மாதிரி பண்ணால் கிளையண்ட்டுக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம நல்லபடியாக ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷனை நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியுன்றதை பற்றி மட்டும்தான் இந்த ப்ராசஸ் மாடல்ஸ் நமக்கு சொல்லுது. எல்லா ப்ராசஸ் மாடல்ஸ்லையுமே டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும், எல்லாமே வரும் தான். ஆனால் எந்த ப்ராசஸில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இப்போது ஸ்க்ரம்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட், பேக்லாக் இது மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் இருக்குது. XPயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா CRC கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் மாடல்லையும் வந்து ஒரு கீ ஃபேக்டர் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி டேர்ம்ஸை நீங்கள் நினப்பு வச்சுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ இல்லை மேட்சிங் லிஸ்ட்லையோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.